உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். பார்த்து எவ்வளவு நேரமா வருத்தப்பட்டு இருக்க? ராத்திரி ஃபுல்லா வருத்தப்பட்டு தூங்கவே இல்லை நீ. அக்கா மேல தப்பு தானே எல்லாரும் திட்டணும். சும்மா யாராவது திட்டுவாங்களா? இவ்வளவு நாள் அக்கா நம்ம வீட்டுல இருந்தா யாராவது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாமா? அக்கா மேல தப்பு இருந்தாலும் திட்டணும், அது அவளுக்கே தெரியும். சரி விடு, கிளம்புனாலும் என்னவோ. இன்னைக்கு விக்ரம் கொண்டு விடுறேன்னு சொன்னால, வருத்தப்படாதம்மா. வருத்தப்பட்டு நீ இருக்கிற சுகரும் பிரச்சனையும் கூட்டி வச்சிடாத. அதுக்கு இல்லடி, திட்டுறதுக்கு நான் வருத்தப்படலை. அந்த பிள்ளைக்கு வாழ்க்கையை பத்தியா கைக்குள்ளேயே வச்சு வளர்த்த பிள்ளை. ஒரு இடம் வெளியே விட்டுருப்போமா, இல்லை அவள் தான் போயிருப்பாளா? எங்கேயும் போனது கிடையாது, வீட்டுக்குள்ளேயே இருப்பா. பாரு அந்த பிள்ளைய சொல்லாம இப்படி மறைச்சிருக்காளம்மா. இதெல்லாம் மறைக்கிற விஷயமா? சொல்லு. என்னதான் இருக்கட்டுமே, ஒரு புருஷன்ட்டு சொல்ல வேண்டாமா? ஊருக்குள்ள என்ன பேசுவாங்க? உங்க அம்மானே ஆஸ்பத்திரி வச்சு என்ன கேட்டாங்க பத்தியா? இதெல்லாம் கேட்கணும்னு தலையெழுத்தா? இப்படி பண்ணிட்டாலும் நினைச்சுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. சரி என்ன பண்ண? அவளுக்கு என்ன அப்படி புத்தி போச்சோ எனக்கும் தெரியல. ஏண்டையாவது சொல்லியிருக்கலாம், ஏன்ட்ட கூட மறைச்சிட்டா. ஏன்னா அவளுக்கு அறிவே இல்லை மாசத்தமா. இதெல்லாம் மறைக்கக்கூடிய விஷயமா? ஒரு நாள் இல்லை ஒரு நாள் தெரியற விஷயம் அவளுக்கு தெரியாம போச்சு பாருங்க. கடைசியாக மறைச்சிடலாம்னு நினைச்சப்பா. எப்படிமா இந்த விஷயத்த மறைக்க முடியும்? அதாண்டி, அவளுக்கு அவ்வளோதான் அறிவு. இவளை படிக்க வைக்கலையேன்னு இப்போ நான் வருத்தப்படுகிட்டி. இது மட்டுமா? மாப்பிட்ட டைவர்ஸ் பத்திரம் கேட்டிருக்கா. அடுத்தடுத்து ஏன் இப்படி தப்பு மேலே தப்பு பண்ணிட்டு இருக்காளோ தெரியல. அந்த அம்மா சும்மாவே ஒன்றுனா போதும், கரிச்சு கொட்டும். இல்லை இவ்வளோ விஷயம் கிடைச்சா சும்மாவா விடும்? இவ இன்னும் அங்கே போய் நிம்மதியே இருக்க முடியும்னு நினைக்க. சரி விடுமா, நீ நடந்ததே போட்டு பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. நடக்க வேண்டியது என்னமோ அதை தான் பார்க்கணும். விக்ரம் கொண்டு விடுறேன்னு சொன்னான்ல, பாவம் நானும் அக்காவை திட்டிட்டேன். என்ன நினைச்சாலும் என்னமோ. குழந்தைய வேற என்கிட்ட படுக்க போட்டுனே ராத்திரி வந்து தூக்கிட்டு போயிட்டா. என் மனையும் கோவத்துல தான் இருக்காளோ என்னவோ. சரி என் அக்கா தானே, கோவப்பட்டா ஒன்றும் இல்லை. நான் போய் பார்க்குறேம்மா, அவள் கிளம்பிட்டாலும் என்னன்னு. பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்கேன். நீ அவளுக்கு ஏதாவது டிஃபன் ஏதாவது பண்ணுமா. நீ 8:30 ஆயாச்சு. எனக்கு நடந்த பிரச்சனையில் எல்லாரும் நல்லா தூங்கிட்டோம். நீ போமா, அக்காவுக்கு பிடிச்சது ஏதாவது செஞ்சு கொடு. சரி விடுமா, நீ அதையே போட்டு யோசிச்சுட்டு இருக்காத. நடக்க வேண்டிய நடந்தாச்சு, இனி என்ன நடக்க போதும் அதை தான் நம்ம பார்க்கணும். சும்மா அதையே யோசிச்சு இருக்கிற நோயை கூட ஒன்று இழுத்து வைக்கிறதுக்கா? போ, அக்காவுக்கு பிடிச்ச கொஞ்சம் கேஸ் ஏதா இருந்தா செய். எந்திரிமா. என்ன பண்ண? தப்பு பண்ணா வீடு முழுக்க எல்லாரும் திட்டதான் செய்வாங்க. கேட்டுதான் ஆகணும். அவ மட்டும் என்ன தூங்கிருப்பான்னு நினைக்க? ராத்திரி முழுக்க இருந்து அழுது முகம்லாம் வீங்கி இருக்கும் பாரு. போய் பிள்ளையா தூக்கிட்டு வாடி, நான் ஏதாவது வைக்கிறேன். என்ன அக்காவையும் காணும், குழந்தைங்களையும் காணும். பாத்ரூமுக்கு போயிருந்தாலும் அக்கா தரையில தானே பெட்ல பிள்ளைங்களை போட்டிருப்பா. எங்க போயிருப்பா? காலங்கத்தில மாடியில தான் இருப்பாளா? இல்லையே, மாடிக்கெல்லாம் அக்கா இப்ப யாரையும் போய்கிட மாட்டா. அதுவும் பச்சளம் குழந்தைங்களா காலையிலேயே மாடிக்கா கூட்டிட்டு போறா? இருக்காது. எங்க போயிருப்பா? இது என்ன பெட்டு மேல பேப்பர் மட்டும் இருக்கு? அக்காவோட திங்ஸ் எதையும் காணும். குழந்தைங்களோட டாய்ஸ் கூட இல்ல. அம்மா அப்பா என் தம்பி தங்கச்சி எல்லாரும் என்ன மன்னிச்சுக்கோங்க தயவு செஞ்சு. நான் வீட்டை விட்டு போறேன். நீங்க திட்டினதுக்காக இந்த வீட்டை விட்டு நான் போகல. எனக்கு எப்பவும் யாருக்கும் பாரமா இருக்கிறது பிடிக்காது, அது உங்களுக்கே தெரியும். என் புருஷன் என்னடானா ஒரு குழந்தைய விட்டுட்டு ஒரு குழந்தைய கூட்டிட்டு வான்னு சொல்றான். புத்தி கட்டவன், படிச்ச முட்டாளு. அது சொன்னீங்க என்ன படிக்க வைக்கலைன்னு. ஆனா படிச்சிருந்தா அவனுக்கு புத்தி இல்லையே. 2 கண்ணுல ஒரு கண்ணா குத்தி கழிச்சிட்டு ஒரு கண்ணு மட்டும் போதும் பார்வைக்குனா எப்படி நம்மளால முடியும்? அது மாதிரிதான் 2 குழந்தைங்களும் எனக்கு முக்கியம். என்னை நம்பி உலகத்துக்கு வந்தவங்க, நான் தானே பாத்துக்கணும். அதோட பொறுப்பும் அக்கறையும் எனக்கு இருக்கு. அதனால நான் இந்த வீட்டை விட்டு இப்ப போறேன். நீங்க தயவு செஞ்சு தேடாதீங்க. எங்கேயாவது நான் ஏதாவது ஒரு மூலையில கண்டிப்பா சந்தோஷமா இருப்பேன் என் குழந்தைங்களை வச்சுட்டு. நீங்க தயவு செஞ்சு தேடாதீங்க. நான் போறேன். அம்மா, என் கை இப்படி ஒரு முடிவு எடுத்த அக்கா. அக்கா என்னடி பிஏ இழந்தாப்புல அழுதுக? என்ன காலங்காத்தாலே? அடுப்புல பாலை வேற வச்சுட்டு வந்துட்டேன். என்ன சொல்லு? அம்மா, அக்கா 2 பிள்ளைங்க எடுத்துட்டு வீட்டை விட்டு போயிட்டாமா. பேப்பர்ல யாருக்கும் நான் பாரமா இருக்க மாட்டேன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டா. அவளை தேடக்கூடாதுன்னு எழுதியிருக்கா. அக்கா. ஏய், என்ன உளறிய காலங்காத்தாலே? அவ இங்கதான் எங்கேயும் இருப்பா. பிள்ளைங்க ஏதோ அழுதுனுக்குமா இருக்கும். மாடிக்கு ஏதோ கொண்டுட்டு போனாலும் என்னவோ தெரியல. போய் பாருடி. அப்படிலாம் பண்ற ஆள் கிடையாதாவா? இருட்ட கண்டாலே பயந்து ஓடுவாளே, அப்படிப்பட்டவளடி வீட்டை விட்டு போறா? அப்படிலாம் இருக்கவே இருக்காது. போய் தேடுங்க நாலா பக்கமோ. இல்லம்மா, அக்கா தெளிவு எழுதி வச்சுட்டு தான் போயிருக்கா. பாருங்க, இந்த ரூம்ல அக்காவோட திங்ஸ் எதுவும் இல்ல. பிள்ளைங்களோட டாய்ஸ் துணி எதுவுமே இல்ல. பாருங்க, அக்கா போயிட்டா. நம்ம தான் காரணம்.
அவளை யாருமே புரிஞ்சுக்கல. கடைசி வரை அவ போயிட்டாமா. விடக்கூடாது அக்கா, விடக்கூடாது. இங்கதான் எங்கேயோ போயிருப்பா. என் மனசு சொல்லுது. ஆமா, எனக்கு தெரிஞ்ச உங்க நான் தேடுறேன். நீ தேடுடா. இப்ப லெட்டர் எழுதி வச்சுட்டு இந்த வீட்டை விட்டு போற அளவுக்கு அவங்களுக்கு என்ன குடும்பம் நடந்துட்டா? இல்ல கேக்குறேன். தப்பு பண்ணா வீட்டுல எல்லாரும் திட்டதான் செய்வாங்க. விக்ரம் மட்டுமா திட்டினா? எல்லாரும் தான் திட்டினீங்க. அப்ப அவங்க மேல ஒரு தப்பு இருக்குன்னு அது புரிய வேண்டாம்? என்ன ஜென்மமோ. அவங்க கூட விடுறதுக்கு தானே நாங்க காலம் கத்தலிஞ்சு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். இந்த நேரமா வீட்டை விட்டு போகணும். விக்ரம், நீ போய் தேடு. இல்ல அதுக்கும் நம்ம தான் சொல்லுவாங்க. ஏன்க்கா இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? சத்தியமா உங்ககிட்ட இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னக்கா, நம்ம வீட்டு ஆளுங்க தானே திட்டி இருக்காங்க. அதுக்காக கை குழந்தைய தூக்கிட்டு இப்படி தனியா போவியா? உன்னை எங்க நான் தேட? ரயில்வே ஸ்டேஷன் தேடியாச்சு, பஸ் ஸ்டாண்ட்ல தேடியாச்சு. இனி எங்க போய் தேடன்னு எனக்கு தெரியலையாக்கா. அக்கா, இங்க இருந்தாலும் வந்திருக்கா. 2 குழந்தைங்க வச்சுட்டு அவங்களால முடியாதுக்கா சமாளிக்க. அக்கா, கடவுளே, எங்க அக்கா எங்க இருந்தாலும் அவ மனசை மாத்தி எங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருப்பா. அப்படி அனுப்பிட்டு அவங்க கோடி புண்ணியம். கடவுளே, எப்படி எங்க போய் தேட? ஒரு அத்தா வீட்டுக்கு கோச்சிட்டு போயிட்டாளா? அது எப்படி போவா? அதான் லெட்டர்ல எழுதியிருக்கல அவரை பத்தியே திட்டி. கண்டிப்பா அங்க போயிருக்க மாட்டா. நம்ம இப்ப எங்கன்னு தேட? யார்கிட்ட போய் சொல்ல? போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா பெரிய லெவல்ல ப்ராப்ளம் ஆயிடும். பேசாம கவர்மெண்ட் சார்ட்ட சொன்னா என்ன? அவர்கிட்ட கேட்போம் ஹெல்ப். கண்டிப்பா அவரால முடியும். அவருக்கு நிறைய ஆள் செல்வாக்கு இருக்குல்ல. ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு ஹெவி பல்க் ஆயிடுச்சு. டாக்டர் வேற அன்னைக்கே சொன்னாரு வெயிட்டை கம்மி பண்ணணும். அவர் என்ன சொல்றது நமக்கே தெரியுது. என்னை விட கொஞ்சம் சோப்பு போட்ட மாதிரி இருக்கு. பேண்ட்லாம் முன்னாடி பெல்ட் போடணும், இப்போ அப்படி இல்லை. அப்படி ஸ்டெப்ஸா நிற்குது. அது இல்லாமல் ஸ்டெப்ல ஏறினா மூச்சு முட்டுது. கௌதம், ஹெல்த் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஹெல்த்துக்கு எப்பவுமே நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். இன்னையிலேருந்து தினமும் காலையில எழுந்திரிச்சு வாக்கிங், ஜாக்கிங், ரன்னிங் என்னெல்லாம் உண்டோ எல்லாம் பண்ணிட வேண்டியதான். காலையிலே வெயில்னா பாக்காங்க எவ்வளவு பேர் சின்ன குழந்தையில இருந்து ரன்னிங் ஓடுறாங்க. நம்ம தான் வீட்லயே சோம்பேறியா போகணும். இன்னும் இப்படி இருக்கக்கூடாது. இன்னும் நல்ல ஹெல்த்தியா சாப்பிடணும், ஹெல்த்தியா நல்லா வாக்கிங் போகணும். தேவுங்குது முடியலையே, ஓடுறவங்க கூட முடியல. தேவுங்குது கொஞ்சம் நின்றுக்கலாமா? வேண்டாம், ட்ரை பண்ணுவோம். நம்ம விட சின்ன பிள்ளைங்களாம் ஓடுறாங்க, அவங்கள பார்த்தாது நம்ம இன்ஸ்பயர் ஆகணும். கௌதம், முடியும், உன்னால முடியும். அப்போ ஐ காயு, இன்னும் காலையிலே போன் போட்டிருக்கா? காலையிலே நம்ம தேடிப்பா, எதுவும் கனவுல எதுவும் பேர்ப்பமா இருக்கும். பொண்ணுங்களே இப்படிதான், எப்ப பாரு அவங்களே போய் ப்ரப்போஸ் பண்ணணும், அவங்களே போய் முன்னுக்கு நிக்கணும்னு நினைப்பாங்க. அப்படின்னு நம்ம ப்ரப்போஸ் பண்ணிட்டோமே, ஆமா கௌதம் உங்களை லவ் பண்றேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாதான் என்ன? சொல்ல மாட்டான், ஆனா லவ் மட்டும் உள்ள வச்சுக்கிடுவா. பாப்போம் எப்போ லவ் ப்ரப்போஸ் பண்றான்னு. ஹாய் டார்லிங், சாரி, ஹாய் காயு, குட் மார்னிங். என்ன காலையிலே போன் பண்ணிருக்க? ஆச்சரியமா இருக்கு. சாரி காயு, தப்பா எடுத்துக்காத. நேற்று உங்க அக்காவோட ஃபங்க்ஷனுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டிருந்தேன், பார்த்தேன், வரணும் தான் இருந்தேன். அதுக்குள்ள வீட்டுல ஒரே போராட்டம், 1000 பிரச்சனை, நான் தான் வர முடியல. தப்பா எடுத்துக்கத, நான் இன்னொரு நாள் கண்டிப்பா வருவேன். கௌதம், நீங்க இன்னும் வந்தாலும் எங்க அக்காவை பார்க்க முடியாது. அவ வீட்டை விட்டே போயிட்டா. நேற்று வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை, அதுல அவ வீட்டை விட்டு காலையிலே போயிட்டான்னு நினைக்கிறேன். எப்ப போனோன்னே தெரியல. காலையில இருந்து வீட்டுல எல்லாரும் ஆளுக்கு ஒரு முக்கு மூளைக்கு தேடிட்டு இருக்கோம். போன் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா, எங்க இருக்கான்னு தெரியல. ப்ளீஸ் கௌதம், எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. ஏய் காயு, என்ன சொல்ற? ஐயோ, ட்வின்ஸ் இல்ல, ட்வின்ஸ் கிட்ட போனாங்க. அவங்களால எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? என்ன பிரச்சனையா இருக்கட்டும், என்ன சொல்ற எனக்கு ஒன்றும் புரியல. நீ இப்ப எங்க இருக்க சொல்லு, நான் வரேன். கௌதம், நான் ஹேப்பமோட பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன். ப்ளீஸ் சீக்கிரம் கொஞ்சம் வாங்க, உங்க ஹெல்ப் எனக்கு தேவை. ப்ளீஸ் கௌதம், எங்க அக்காவை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க. காயு, வா, கார்ல ஏறு, எங்க ஏதுன்னு கண்டுபிடிக்கலாம். அவங்க அக்கா எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. காயு, சீக்கிரம் வா, யோசிச்சுட்டு இருக்க டைம் இல்ல. பார்க்கிங் கிடையாது, அதுவும் பஸ் ஸ்டாப் வேற. வா சார், எங்க வீட்டுல எனக்கு பெரிய பிரச்சனை சார். எங்க அக்காவோட வாழ்க்கையை பொட்டி போட்டுருச்சு. அதான் வந்தாரு. 2 குழந்தையும் கூட்டு அவரையும் கூட்டிட்டு வீட்டுக்கு போறேன்னு பார்த்தா, ஒரு குழந்தையும் ஒன்னையும் என்னால கூட்டிட்டு போக முடியும், பெண் குழந்தைங்க விட்டுட்டு வான்னு சொல்லிட்டாரு. அது மனசு உடைஞ்சு போய் அவர் பேச இவர் பேச அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை ஆயிருக்கு. அதுல அக்கா என்ன பேசினா டைவர்ஸ் பண்றதுன்னு ஏதோ பேசிருப்பா போல. அவ அப்படி பேசுற ஆள் இல்ல சார். இவர் அதுக்கு தக்கன ஏதோ பேசியிருப்பாரு. அதான் அவ பேசியிருப்பா. அவ என்ன மாதிரி கூட கிடையாது, என்னை விட ரொம்ப சாஃப்ட். நான் அது யார்ட்டாலும் பொசுக்குன்னு பேசுவேன். அவ அப்படியே கிடையாது, எனக்கு நேர் ஆப்போசிட். வீட்டை விட்டு வெளியவே போக மாட்டா. அப்படி இருந்தவள் இப்படி கேட்டிருக்கான்னு எனக்கு ஆச்சரியமா இருந்து. அதை வீட்டுல எல்லாரும் கேட்டுக்கிட்டு, ஏன் உன் தானே தப்பு இருக்கு, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு நைட்டு ஃபுல்லா ஒரே பிரச்சனை. அதுல பாவம் சொல்லி காலையிலே போயிட்டான்னு நினைக்கிறேன். லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டா சார். எங்க அக்காவை இப்ப எப்படியாவது கண்டுபிடிச்சிருக்காங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் ப்ளீஸ் கௌதம், உங்களை தான் நம்பி இருக்கேன். எனக்கு ஏதாவது வகையில ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். ஓ மை காட், இப்படிலாம் கூடவா ஆம்பளைங்க இருப்பாங்க? என்ன ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தா எதுக்கு கை பிடிச்சு கொடுக்குறாங்க? அந்த பொண்ணோட வாழ்வு சால்வு எல்லாம் லாபம் நஷ்டம் எல்லாம் அவங்க பாத்துக்கணுங்கிறதுக்காக தான் அக்னி சாட்சியா கையை பிடிச்சு கொடுக்குறாங்க. ஒரு குழந்தையோ 2 குழந்தையோ எத்தனை குழந்தையானாலும் அவர் குழந்தை தானே, அதை அவர் அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். இதுல என்ன ஒரு குழந்தை 2 குழந்தைன்னு இந்த சாப்டரே எனக்கு புரியல. என்னதான் அவர் பண்ணது அதி முட்டாள்தனம்.
கௌதம் அது எனக்கும் புரியுது கௌதம். ஆனா அவங்க வீட்ல முட்டாள் மாதிரி அவர் ஆக்கி வச்சிருக்காங்க. என்னெல்லாமோ கட்டுக்கதையை சொல்லி அவர் மனசை மாத்திருக்காங்க. அவரும் அப்படிப்பட்டவர் இல்ல. அம்மா அப்பா சொல்லும்போது கேட்டுதானே ஆகணும்னு நினைச்சிருப்பாரோ என்னவோ. இருந்தாலும் அம்மா அப்பா சொன்னாலும் எதை எதை கேட்கணும்னு இல்ல. ஒரு பொண்ணு நம்மளை நம்பி வந்திருக்காளே, அவளுக்கு நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுக்காட்டாலும் குழந்தைங்களுக்காவது முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்க வேண்டாம். எங்க அக்கா எவ்வளவு சொல்லி விஷயங்கள் என்ன வருத்தப்பட்டிருக்கா. அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு, பெரிய பாவம். எனக்கு என்ன பண்ணு தெரியல. இப்ப எங்க அக்கா எனக்கு எங்கேயாவது கூட்டிட்டு வரணும் சார். நடந்ததை பேசி எந்த பலனும் இல்ல. ப்ளீஸ் ப்ளீஸ் கௌதம் ஏதாவது. ஆனா போலீஸ் ஸ்டேஷன் அப்படி இப்படிலாம் போக வேண்டாம். உங்களோட சர்க்கிள்ல ஏதாவது பண்ணி எங்க அக்காவை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடணும். காயு போலீஸ் ஸ்டேஷன்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்ககிட்ட சொன்னா சீக்கிரம் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அதை விட்டு நம்மளா தேட ஆரம்பிச்சா முடியுமான்னு தெரியல. அதுவும் இல்லாம அவங்க நைட்டே பிரச்சனை நடந்துக்குன்னு அவங்க நைட்டே போனாங்களா இல்ல காலையில தான் எழுந்து போனாங்களான்னு எப்படி நம்ம சொல்றதுக்கு? பேசாம வாட்ஸ்அப் அதுல ஏதாவது தகவல் கொடுக்கலாமா? வாட்ஸ்அப்ங்கிறது இப்ப தீயா பரவிடும். யார் எங்க பார்த்தாலும் கண்டிப்பா நமக்கு தகவல் கொடுப்பாங்க. அப்படி பண்ணலாமா காயு? ஐயோ அதெல்லாம் வேண்டாம் கௌதம். போட்டோ போட்டு அப்படிலாம் வேணவே வேணாம். வேற ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க ப்ளீஸ். எங்க அக்காவை எப்படியாவது கூட்டிட்டு வரணும். ஆனா என் மனசுக்குள்ள மட்டும் சொல்லுது அவ இங்கதான் எங்கேயோ இருக்கா, பக்கத்துல எங்கேயோ இருக்கான்னு தெரியுது. ஆனா பயமா இருக்கு நேரம் போக போக. அப்பா காஃபி சாப்பிட்டீங்களா? அப்பா உங்களை தான் கேக்குறேன். காஃபி சாப்பிட்டீங்களா? ஏதாவது என்ன சொல்லுங்க வாங்கிட்டு வரேன். உங்களுக்கு தான் போலினா ரொம்ப பிடிக்கல. வெளியே தான் போறேன் நானும் அம்மாவும். போலி வாங்கி தரட்டுமா? ஒன்னும் தேவையில்லப்பா, ஒன்னும் தேவையில்லை. அளவுக்கு அதிகமாவே செஞ்சுட்டேன். கொஞ்சம் அடைக்குது நீ இதை பார்த்து. என்னத்த நான் சொல்ல, என் பேர பிள்ளையில வச்சு இந்த வீட்டுல விளையாடணும் ஆசையில கொஞ்சணும்னு நினைச்சதுதான் ஒரு தப்பா. பேசாம ஒண்ணு செய், இனிமே ஒரு அனாதாசத்துல இருந்து சேர்த்து விட்டு. இந்த நடக்கிற கூத்தெல்லாம் என்னால பார்த்து சகிக்க முடியல. கொஞ்ச நாள் போனா எனக்கே ஹார்ட் அட்டாக் வந்து போய் சேர்ந்துடும் போல இருக்கு. வயசான காலத்துல எங்களுக்கு என்னப்பா வேணும் சந்தோஷம்? பேரன் பிள்ளைங்களை மடியில தூக்குறதும் கொஞ்சிறதும் கடைக்கு கூட்டிட்டு போறதும் அதுகிட்ட கொஞ்சம் விளையாடும். இதுதானே ஒரு தாத்தா பாட்டியோட கடமை. அதுதானே அவங்க எதிர்பார்ப்பாங்க. அது கூட எனக்கு இது இல்லாட்டா நான் எதுக்கு இந்த உயிரோடு இருந்து? நீ செய்யறதெல்லாம் ரொம்ப முட்டாள்தானே தரவனா. உங்க அம்மா பேச்ச கேட்டுட்டு ஆறுக. இதுக்கும் ஒரு அளவு இருக்கு. அம்மா லாயர் ஆபீஸ் போகணும்னு சொன்னீங்களா? நான் கிளம்பிட்டேன். அங்க இருந்து யாருமே போன் வேற வந்தாச்சு. சீக்கிரம் கிளம்பி வாங்க. டிஃபன் வேணா நம்ம போற வழியில சாப்பிட்டுக்கலாம். லாயர் ஆபீஸ்க்கா? எதுக்குடா? அங்க எதுக்கு லாயர் ஆபீஸ்க்கா? கொஞ்சம் முடி புலம்புனீங்களே என் பேர பிள்ளைகளை கையில வச்சு கொஞ்சம் முடியல அப்படின்னு. அதுக்குதான் லாயர் ஆபீஸ்ல போய் என் குழந்தை எனக்கு தான் செல்லுபடி ஆகும்னு லீகலா அவர்கிட்ட கேட்டு என்ன ப்ரொசீஜர் உண்டோ எல்லாம் முடிச்சு என் சரணை கூட்டிட்டு வர்றதுதான். போதுமா? அண்ணி எதுவும் வந்தாங்களா? இல்ல வீட்ல உங்களை காணோம் அதான் கேட்டு வந்தேன். என்னம்மா சொல்லுங்க நீ? தலையில இடியே வந்து விழுந்துரும் போல இருக்க. அவன் இங்க எப்படிமா வருவா? இவங்க பண்ண கூத்துக்கு அவ இந்த வீட்டு நடையில மிதிப்பாளா? நல்ல பொண்ணுமா அவ. இங்க போனா குழந்தைய கொண்டுட்டு எங்கம்மா போனா? வீட்டுல நல்லா தேடி பாத்தீங்களா? என்னத்தான் சொல்றீங்க? அக்கா இங்க வரலையா? நான் இங்க இருப்பேன்னு நினைச்சுலாம் வந்தேன். ஐயோ கடவுளே, எங்க போயிருப்பான்னு தெரியலையே. நேற்று நீங்க திட்டிட்டு போனதுக்கு அப்புறம் வீட்டுல பெரிய பிரச்சனையும் நடந்துட்டு எல்லாரும் அவளை திட்டினோம். அவ ஒண்ணும் சொல்லல. நாளைக்கு கொண்டு விடுறாங்க ஒண்ணு அப்படின்னு சொன்னோம். சரிண்ணா காலையில இருந்துச்சு பார்த்தா ஆளை காணும், குழந்தைங்களையும் காணும். அதான் இங்க ஒரு வேளை வந்திருப்பாளுன்னு தான் வந்தோம். ஐயோ எங்க போய் தேடுன்னு தெரியலையே. என்ன சரணா காலையிலே வந்திருக்காங்க? இன்னும் எங்க அக்காவுக்கு வாழ்க்கை கொடுன்னு காலையில வந்து கெஞ்சிட்டு போவாங்களோ? இங்க பாரு உன் அக்காட்ட சொல்லி வை. உன் அக்கா ரொம்ப பேசியிருக்கா. எனக்கு இந்த விவரம் தெரிஞ்சு அவளை அங்கேயே உண்டுன்னு நினைச்சிருப்பேன். இவன் கூட்டிட்டு வந்து இங்க வந்து சொன்னதுனால பொழைச்சா. என்ன என் பிள்ளைகிட்ட டைவர்ஸ் கேட்டிருக்கா? டைவர்ஸ் கேட்கற அளவுக்கு பெரிய ஆயிட்டாலோ? அறிவு இல்லாம பேசாத. நம்ம மருமக வீட்லயே இல்லையா? குழந்தைங்களை தூக்கிட்டு காலையில வீட்டை விட்டு போயிட்டாலாம். அதான் இங்க இருக்காங்களா வந்தாலும் என்னன்னு பார்க்க வந்திருக்காங்க. இல்ல நீச்சு இந்த வேலை ஒன்னால தாண்டி இதெல்லாம் நடந்தது. என்னது வீட்டை விட்டு போனாளா? இதெல்லாம் நம்பது மாதிரியே இருக்கு. அவளா வீட்டை விட்டு போவா? லேசுப்பட்டவ இல்லைங்க. என்னெல்லாம் பேசியிருக்கா தெரியுமா? போன மாதிரி வருவா. உங்களை கொஞ்சம் பயம் காட்டணும். நேற்று நல்லா பேசியிருப்பீங்கல்ல, அது உங்களை மட்டும் இல்ல எங்களையும் சேர்த்து பழி வாங்கணும் பயம் காட்டணுங்கிறதுக்காக எங்கேயாவது தூக்கி குழந்தைய வச்சுட்டு இருப்பா. 5 மணி போல வீடு தேடி வருவா. நீங்க ஒண்ணும் தேடாதீங்க. போனவளுக்கு வீடு தேடி வர தெரியாம இருக்கா? ஏய் இதெல்லாம் ஒரு மனுஷ ஜென்மமே கிடையாது. நமக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்காடி, மறந்துட்டு பேசாத. எங்க போனானே தெரியலன்னா இங்க போயிருப்பாளோ கடவுளே, சீக்கிரம் வந்து சேரட்டும்னு சொல்லக்கூடியவங்கள பாத்துருக்கேன். எங்கேயும் போயிருக்க மாட்டேன், ஏமாத்துவா நடிக்கிறான்னு சொல்லிங்க. சே இங்க வந்திருப்பாங்கிற நம்பிக்கையில தான் வந்தோம். இங்கேயும் வரலன்னா எங்க போயிருப்பான்னு தெரியல. சரிங்க தான் கொஞ்ச நேரம் கூட தேடி பாக்குறோம். இல்லாட்டா ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். நாங்க போயிட்டு வரோம்.